வணக்கம். பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கருப்பு கொடி விவகாரம் மாணவர்கள் மீது நடவடிக்கை. இராணுவத்தினர் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது முன்வைக்கப்பட்ட தீர்மானம். வங்காள விரிகுடாவில் பலவீனமடையும் காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 24 மணித்தியாலத்துக்கு எச்சரிக்கை. உலக சந்தையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம். இலங்கையில் 4 லட்சத்தை கடந்த தங்கத்தின் விலை. லிட்டோ நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு. வர்த்தகர்களுக்கு கடும் எச்சரிக்கை. தேசப்பந்துவின் வழக்கு தேடப்பட்டு வந்த காவல்துறை அதிகாரி அதிரடி கைது. அக்ரிகொட இரட்டை கொலை சந்தேக நபரின் வாக்குமூலத்தில் அடுத்தடுத்து வெளியான ரகசிய தகவல். இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, சாரதி பலி. பண்டாரவளையில் சிசுவின் சடலம் மீட்பு, தாயின் அதிர்ச்சி வாக்குமூலம். மயானத்தில் எரிந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு, வவுனியாவில் பரபரப்பு. பன்னிப்பிட்டியவில் கோர விபத்து, ஒருவர் பலி, மேலும் 3 கவலைக்கிடம். இந்தியாவில் விபத்துக்குள்ளான விமானம், பயணித்த அனைவரும் பலி. தாய்வானில் பதிவான சக்தி வாய்ந்த நில அதிர்வு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் 30 மாணவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி இது தொடர்பான இறுதி முடிவு ஆணைக்குழுவின் அடுத்த கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு இம்மாதம் 11ஆம் தேதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கோரியது. இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் இன நல்லிணக்க பிரிவுக்கு பொறுப்பான பேராசிரியர், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி மற்றும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை கொண்ட குழு ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்தது. இந்த விசாரணை அறிக்கை கடந்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. தேசிய புலனாய்வு முகவரால் வழங்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக கருதப்படும் 2 மாணவர்கள் உள்ளிட்ட 28 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகள் என மொத்தம் 30 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக மட்டத்தில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மாணவர்களின் மனநிலை குறித்து சில அவதானிப்புகள் அறிக்கையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குள் இராணுவத்தால் நடத்தப்படுகின்ற வர்த்தக நடவடிக்கைகளை தடை செய்வதென்றும் அரசால் கொண்டுவரப்படவிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டமூலத்திற்கு எதிராக அது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே இருக்கின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க கோரியும் சபையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பருத்தித்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தலைமையில் காலை 10:20 மணிக்கு யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்கும் மாவீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி சபை அமர்வு ஆரம்பமானது. இன்றைய அமர்வில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் புதிதாக கொண்டுவரப்படவிருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை மீளப்பெற கோரியும் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சபை அமர்வில் கலந்து கொண்ட 19 உறுப்பினர்களில் 15 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு பல்வேறு தீர்மானங்கள் இதன்போது நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பகுதியில் உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிழக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் பலவீனமடையும் வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இலங்கையின் வடகிழக்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் கடற்றொழிலாளர்கள் கடலோடிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்கம் காரணமாக கடல் பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மேலும் கடல் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக கொள்கைகளை சுற்றியுள்ள நிச்சயமற்ற நிலைமையால் உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்து வருவதாக சர்வதேச நிதி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருவதோடு தங்கத்தின் விலை கடந்த 3 வாரங்களில் இல்லாத அளவு உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5150 அமெரிக்க டாலராக உயர்வடைந்துள்ளது. இந்த உயர்வு கடந்த 3 வார காலப்பகுதியில் பதிவான அதிகபட்ச விலை என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இலங்கையில் 24 கேரட் தங்கத்தின் விலை 4 லட்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சந்தையில் தேவையில்லாமல் எரிவாயு இருப்புகளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தக முகவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எரிவாயு இருப்புகளை தேவையில்லாமல் பதுக்கி வைக்கும் வர்த்தக முகவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்தார். இதற்கிடையில் லிட்டோ நிறுவனம் ஏற்கனவே 3 லட்சம் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனிடையில் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து எரிவாயு பற்றாக்குறை நிலவுவதால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் எரிவாயு பற்றாக்குறை காரணமாக 3900 மெட்ரிக் டன் லிட்டோ எரிவாயுடனான கப்பல் ஒன்று நேற்று நாட்டை வந்தடைந்தது. மேலும் நாளை மற்றும் 28ஆம் தேதி 7600 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு 2 கப்பல்கள் நாட்டுக்கு வர உள்ளன. 2023ஆம் ஆண்டு வெலிகமவில் உள்ள W15 ஹோட்டலுக்கு அருகில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த முன்னாள் காவல்துறை பரிசோதகர் ஜகத் நிஷாந்த கைது செய்யப்பட்டார். சம்பவம் நடைபெற்றதில் இருந்து அவர் வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்த நிலையில் நேற்று அவர் இலங்கைக்கு திரும்பிய போதே கைது செய்யப்பட்டார். 2023 டிசம்பர் 31ஆம் தேதி வெலிகமவின் ஃபெலைனி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த காவல்துறை சர்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்தார். அதைத் தொடர்ந்து ஒரு சோதனையின் போது துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் பின்னர் வெலிகம காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய வேனை பின்தொடர்ந்து சென்று பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்புடைய குழுவின் அறிக்கை தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டில் குற்றவாளி என்று ஒருமனதாக அறிவித்த நிலையில் நாடாளுமன்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. அக்ரிகொடையில் அடையாளம் தெரியாத 2 நபர்களால் ஒரு வழக்கறிஞர் மற்றும் அவரின் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் பல உண்மைகளை போலீசார் கண்டுபிடித்தனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரியான முன்னாள் ராணுவ வீரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இரட்டை கொலை தொடர்பான பல உண்மைகள் தற்போது வெளியாகியுள்ளன. குறித்த கொலைக்கு முன் கரந்தனிய சுத்தா பத்மேவைச் சேர்ந்த 46 வயதான இந்த முன்னாள் ராணுவ வீரருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தார். வழக்கறிஞரை சுட வேண்டும், எனது கடவுச்சீட்டு விவரங்கள் வழக்கறிஞரிடம் இருக்கிறது, மேலும் கரந்தனிய சுத்தாவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான தகவல் இருப்பதாக தன்னிடம் தெரிவித்ததாக போலீசாரிடம் ஒரு வாக்குமூலம் அளித்தார். மேலும் கரந்தனிய சுத்தாவை ராணுவத்தில் இருந்த போது அடையாளம் கண்டு கொண்டதாகவும் இதன்பின் ராணுவத்தை விட்டு வெளியேறி திருட்டில் ஈடுபட்டதாகவும் திருட்டு தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளதை குறிப்பிடத்தக்கது. வாத்துவ மொரந்தொடுவ வீதியில் மெலிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த பேருந்தொன்றின் சாரதி உயிரிழந்தார். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றது. இதில் 2 பேருந்து சாரதிகளும் காயமடைந்து பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பேருந்தொன்று மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் 2 பேருந்துகளிலும் பயணிகள் எவரும் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த விபத்தின் காரணமாக பாணந்துறை மொரந்தொடுவ வீதி மெலிகம பகுதியில் தடைப்பட்டதோடு போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வாதுவ போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளை பல்லகெட்டுவ கலப்பீட்ட கந்த பகுதியில் நேற்று சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதாக பல்லகெட்டுவ போலீசார் தெரிவித்தனர். பல்லகெட்டுவ பகுதியைச் சேர்ந்த 36 வயதான 4 பிள்ளைகளின் தாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். நேற்று மதியம் வீடொன்று கருகாமையில் சிசு ஒன்று சடலமாக கிடப்பதாக பல்லகெட்டுவ போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. பின்னர் பல்லகெட்டுவ போலீஸ் குழுவினர் சிசுவின் சடலத்தை மீட்டதோடு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஈரப்பெரியகுளம் மயானத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த பகுதியில் சடலம் ஒன்றுள்ளமை தொடர்பாக ஈரப்பெரியகுளம் போலீசாருக்கு இன்று காலை தகவல் வழங்கப்பட்டது. இதையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் விசாரணை முன்னெடுத்தனர். 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டதுடன் இருவரை சடலம் அடையாளம் காணப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். அவரின் உடலில் சிறு பகுதி தீயால் எரிந்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலை பன்னிப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 3 காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கிறது. இந்த விபத்து இன்று காலை பன்னிப்பிட்டிய பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று அருகில் இடம்பெற்றது. எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து திடீரென்று கவனக்குறைவாக வீதிக்குள் நுழைய முயன்ற முச்சக்கர வண்டி ஒன்றை மோதாமல் தவிர்க்க முயன்ற போது வீதியில் நிறுத்தப்பட்ட லொரி ஒன்றுடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் ஏனைய இருவருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சத்ரா மாவட்டத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் 7 பேர் பலியாகினர். ரோபேட் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமான நோயாளர் காவு வண்டி ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விமானம் நேற்று இரவு 7:11 மணிக்கு ராஞ்சி விமான நிலையத்திலிருந்து புதுடெல்லி நோக்கி பயணத்தை ஆரம்பித்ததோடு இரவு 7:30 மணியளவில் ரேடர் அமைப்பிலிருந்து மறைந்துள்ளது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த விமானம் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் அதில் பயணித்த ஒரு மருத்துவர், ஒரு தாதியர், 2 உதவியாளர், 2 விமானிகள் என மொத்தம் 7 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தாய்வானின் வடகிழக்கு மாவட்டமான லியான் கடற்கரையில் இன்று 5.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று பதிவானதாக தாய்வான் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கத்தால் தலைநகர் தைபேயில் கட்டிடங்கள் சிறிது நேரம் அதிர்ந்துள்ளன. இந்த நிலநடுக்கம் 66.8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு தெற்கு தாய்வானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 100க்கும் மேற்பட்டோர் இழந்தனர். அதே நேரத்தில் 1999ஆம் ஆண்டு 7.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் அங்கு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.